Hello viewers, welcome to Unnal Mudiyum Thozhi. நம்ம ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோன் கால்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த எபிசோடில் உங்களுக்கு நான் என்ன சொல்லி தர போகிறேன்னா வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கோட குயிக்காக நான் என்னென்ன பண்ணேன்றது ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் நம்ம இல்லஸ்ட்ரேஷனில் 10 heads illustration படித்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டென்சிலிங் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டென்சிலிங் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பென்சில் ஷேடிங் வச்சு டிசைன் பண்ணோன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10 heads யூஸ் பண்ணி எப்படி நம்ம வாட்டர் கலர்ஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஓகே, வீல் ஸ்டார்ட். ரொம்ப அழுத்தி போடாமல் லைட்டாக நம்ம லைன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் அது டிவிஷன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 10 head டிவிஷன்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளோட போஸ்டர் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அண்ட் சைட் கூட பார்த்துக்கலாம், half. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட 10 head ஓட போஸ்டர் வந்து ரொம்ப குண்டாகாமல் அப்படி கரெக்டாக இருக்கும். அந்த லைனுக்குள்ளே லெவல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவல் ஷேப் ஹெட், ஷோல்டர், வேஸ்ட் லைன், ஓகே. இப்போ கை. இப்போ நம்மளோட போஸ்டர் ரெடியாக இருக்குது. இப்போ நான் ட்ரெஸ் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ட்ரெஸ் என்னென்னா ஒரு காக்ரா சோலி டிசைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ காக்ரா சோலிக்கு நான் என்ன நினச்சிருக்கேன்னா ஒரு கலர் காம்பினேஷன், மேபி ஒரு பிங்க் அண்ட் க்ரீன் ஒரு ப்ளூ ஒரு மஜந்தா அப்படி பண்ணலான்னு பார்த்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் பண்ணலாம். ஓகே, மேபி ஒரு டீப் நெக், ஒரு ஷார்ட் ஸ்லீவ். பார்த்திங்கன்னா டீப் நெக் பண்ணலாம். ஒரு ஷார்ட் ஸ்லீவ் போது கேப் ஸ்லீவ். அதுக்கப்புறம் ஷார்ட் ப்ளவுஸ். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கர்ட். ஸோ காக்ரா சோலினா ப்ளவுஸ் அண்ட் ஸ்கர்ட். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா மேபி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு டிசைனர் பீஸ் மாதிரி ஒன்று பண்ணலாம். ஸோ நம்ம ட்ரெஸ் டிசைன் பண்ணதுக்கப்புறம் தைச்சதுக்கப்புறம் அது நல்லா இல்லைன்னா நமக்கு எவ்வளோ பெரிய லாஸ். ஆனால் இல்லஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணும்போது உங்களோட ட்ரெஸ் தைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதே நீங்கள் இப்போவே டிசைட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எனக்கு இந்த ட்ரெஸ் ஒரு காக்ரா, ஒரு சோலி அண்ட் அதுக்கு மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட் கோட் போட்டால் எப்படி இருக்கும்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போது உள்ளே இருக்கிற லைன்ஸ் எல்லாம் நம்ம ரப் பண்ணிடலாம். நமக்கு தேவையில்லாத லைன்ஸ் எல்லாம் நீங்கள் எரேஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஓகே, நான் இப்போ லைன்ஸ் எல்லாம் ரப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ் ரப் பண்ணதுக்கப்புறம் அழிச்சதுக்கப்புறம் இதோட டிசைன் உங்களுக்கு புரியுது. இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து பென்சில் ஷேடிங், அதாவது ஸ்கின் கலர் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஆரஞ்ச் ஒரு ப்ரௌன், சிம்பிள் பென்சில் ஷேடிங். ஸ்கின்னுக்கு மாத்திரம்தான் ஷேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த கை கூட. இப்போ ஆரஞ்சு எடுத்து நம்மளோட ஸ்கின் கலர் பண்ணுறோம். அண்ட் டிண்ட் ஆஃப் ப்ரௌன். இது பேசிக் ஷேடிங் பண்ணியிருக்கோம். ஒன்று ஸ்லீப்பிங் லைன் இல்லைனா ஸ்டாண்டிங் லைன் கொடுத்து நீங்கள் ஈவனாக ஷேட் பண்ணுறீங்க. இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது வாட்டர் கலர்ஸ். வாட்டர் கலர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா கலர் வீல் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி, கலர் காம்பினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட கலர் வீலை ஒரு வாட்டி பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம கலர் வீலை பார்க்கலாம். இந்த கலர் வீலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். என்னென்ன காம்பினேஷன்ஸ் இருக்குது, ரெட், பர்பிள், பிங்க், க்ரீன், yellow, purple. ஸோ என்ன உங்களுக்கு காம்பினேஷன்ஸ் வேணுமோ இந்த கலர் வீலில் நீங்கள் டிசைட் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட்டே. அதுக்கப்புறம் தான் உங்களோட இன்ஸ்பிரேஷன், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கலர் காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எனி டிசைனர் நீங்கள் ஷாப்பிங் பண்ணோன்னா முதல்ல உங்களோட கலரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 100% நீங்கள் வந்து அதிலே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தான் போகணும். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஒரு கடையில் போயிட்டு உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ரொம்ப இந்த கலர் நல்லா இருக்கு, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ கலர்லேருந்து மெட்டீரியல்லேருந்து டெக்ஸ்சர், என்ன கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சில்கா இல்லை ஆர்கேன்ஸாவா, என்ன மாதிரி நமக்கு இந்த பேட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னு இல்லஸ்ட்ரேஷன்லேயே ப்ளீஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அங்கே போயிட்டு, அதாவது கடைக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் சஜஷன்ஸ் எல்லாம் மாற்றக்கூடாது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளீஸ் டோன்ட் சேஞ்ச். ஏன்னா நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி தானே நம்ம கலர் பண்ணுறோம். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷனை நீங்கள் மாற்றக்கூடாது.
ஏன் இல்லஸ்ட்ரேஷன் பண்ணுறோம்? ஃபைனலாக நம்ம ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கிறதுக்கு தானே. அது முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணுறோம்ல. ஸோ நீங்கள் இந்த இல்லஸ்ட்ரேஷனை நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் டிசிஷனை மாற்றாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வாட்டர் கலர்ஸ் பற்றி சொல்கிறேன். வாட்டர் கலர்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரஷ் வாங்குங்க. ஸோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ப்ரஷ்ஷே நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்போவுமே ப்ரஷ் வந்து வாட்டரில் டிப் பண்ணி அதை எப்போவுமே க்ளீனாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கடைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் கலர்ஸ் கிடைக்கும். இது ஒரு குவாலிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிட்டர்ஸ் கூட இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது எம்ப்ராய்டரி போடணுன்னா அந்த கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி கூட நீங்கள் கடைங்களில் பார்த்துருக்கோம். பேலட் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் மாதிரி இருக்கும் கலர்ஸ். ஸோ வாட்டர் கலர்ஸ் கடைகளில் நிறைய கிடைக்குது. அண்ட் இது மாதிரி டியூப் ஃபார்மில் கூட வாட்டர் கலர்ஸ் வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபார் அ பிகினர் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி தான் பெஸ்ட்டு. ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அதனால நம்ம இந்த மாதிரி சிம்பிள் வாட்டர் கலர் யூஸ் பண்ணுற பேலட்டாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறோம், எக்கனாமிக்கல் ஆல்சோ. இப்போ நான் கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணுறேன். இங்கே எனக்கு எனக்கு இந்த பர்பிள் வேணும். ஸோ வாட்டர் எடுத்துகிட்டு இந்த வாட்டர் இந்த ப்ரஷில் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் யூஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ தட் இஸ் அ கான்செப்ட். இப்போ நீங்கள் வாட்டர் கலர் ட்ரை ஆகக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நான் நிறைய எவ்வளோ பெயிண்ட் வேணுமோ அவ்வளவும் நான் இந்த ப்ரஷில் எடுத்திருக்கேன். ஒரு டிஷ்யூ பக்கத்தில் வச்சுக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. கிளாட் பண்ணுங்கள். ஃபுல் வாட்டர் நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. ஃபுல்லாக அப்படியே நீங்கள் கலர் யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கிளாட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் பர்பிள் எடுக்க போகிறேன். ஸோ நிறைய வாட்டர் எடுத்தாச்சு, நிறைய தண்ணி இருக்குது இதில். ஸோ லெஹெங்கா ஸ்கர்ட் வந்து பர்பிள். ஸோ வாட்டர் கலரில் எவ்வளோ சீக்கிரம் வாட்டர் எப்பவுமே ரொம்ப சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸோ ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பெயிண்டிங் பண்ணிடணும். அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இல்லைன்னா உங்களுக்கு கலர் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ கடகடன்னு அவுட்லைன் போட்டுருங்க. போட்டுட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இதுவும் ரொம்ப பேசிக் தான். ரொம்ப பெயிண்டிங் தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்போ அடுத்தது நான் பிங்க் எடுக்கிறேன். ஸோ கலர் பேலட்டில் நீங்கள் பிங்க் அண்ட் பர்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டான ஒரு காம்பினேஷன். அது மோஸ்ட்லி லெஹெங்காலாம் பிங்க்கில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிங்க், ஆனால் அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நான் அதை ஸ்ப்ரெட் பண்ணணும். Pink and purple combination. எப்பவுமே பர்பிள் பிங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் டிஃப்ரென்ஸ் காட்டும். பட் வாட்டர் கலர்ன்றதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு, அதை யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஸ்ப்ரெட் இட். கலரை ஈவனாக யூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே பர்பிள் அண்ட் பிங்க் காம்பினேஷன் காக்ரா அண்ட் சோலி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ட்ரை ஆகணும். ஓகே, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க கொஞ்சம். ஆனால் இது ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், பென்சில் ஷேடிங்கில் பர்பிள் அண்ட் பிங்க் எடுத்துக்கலாம். ஸோ என்னோடய பென்சில் ஷேடிங்கில் பர்பிள் இருக்குது. நான் மைல்ட் ஷேடிங் கொடுக்குறேன் பர்பிளில். இப்போ பிங்க் எடுக்கிறேன். பிங்க் அவுட்லைன். இப்போ நான் பிளாக் எடுக்கிறேன். பிளாக் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவுட்லைன் கொடுக்கும்போது தான் அந்த ட்ரெஸ்ஸில் என்னென்ன கான்செப்ட் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். நம்ம தைச்சு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம இப்போவே பார்த்துடலாம். அப்போ பேட்டர்ன் மேக்கிங் கூட இதுக்குள்ளே ஒரு ப்ளவுஸ் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட் டாப் இருக்குது, இதுக்கு கீழே ஒரு ஸ்கர்ட் இருக்குன்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ காக்ரா லெஹெங்கா அப்படின்னும் போதே அதில் ஒரு காம்பினேஷன் என்னென்னா எம்ப்ராய்ட்ரி. ஸோ எம்ப்ராய்ட்ரி சில ட்ரெஸ்ஸஸில் என்ன ஆகும்னா நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரெஸ்ஸை ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது எம்ப்ராய்ட்ரி வந்து ஏன் கோல்டில் கொடுத்தோம், நம்ம காப்பரில் கொடுத்துருக்கலாம், இல்லைனா ஒரு சில்வர் கொடுத்துருக்கலாம், அப்படிலாம் தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் எக்ஸ்பென்சிவாக அவ்வளோ செலவு பண்ணிவிட்டு நம்ம கலரில் நம்ம அவ்வளோ காம்ப்ரமைஸ் ஆனதுனால ஒரு ட்ரெஸ்ஸே வந்து
ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும். அதுவே நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன்லேயே அந்த காம்பினேஷன் பார்த்துடலாம். இங்கே நான் பர்பிள் பிங்க்ன்றதுனால ப்ளூ எம்ப்ராய்டரி வேணும்னா சில்வரில் சில்வர், கோல்டு அண்ட் கோல்டு எம்ப்ராய்டரி அங்கங்கே உங்களுக்கு என்னென்ன ஆட் பண்ணணுமோ இங்கே நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ப்ளூ எம்ப்ராய்டரின்னு வைங்க. ஸோ ஏதோ ஒரு டிசைனில் நான் ப்ளூவில் ஹைலைட் பண்ணுறேன். நான் இந்த மாதிரி ப்ளூ எம்ப்ராய்டரி கொடுக்கும்போது இந்த ட்ரெஸ்க்கு இது சூட் ஆகுதா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இது சூட் ஆகலைன்னா இங்கேயே நீங்கள் ஃபில்டர் பண்ணிடணும். அதாவது இங்கேயே நீங்கள் கேன்சல் பண்ணி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி வேறு ஒரு கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே நான் ப்ளூ எம்ப்ராய்டரி அண்ட் கொஞ்சம் கோல்டு அண்ட் சில்வர் அங்கங்கே ஹைலைட் பண்ணலாம். ஸோ இங்கே பென்சில் ஷேடிங் வாட்டர் கலர்ஸில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒரு எஃபெக்ட் வந்து அந்த அளவுக்கு வராது. பட் டு சம் எக்ஸ்டென்ட் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிடலாம் எப்படி இருக்கும்னு. ஓகே, இப்போ சில்வரில் கூட நம்ம அங்கங்கே ஏதாவது டாட்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு உங்கள் ட்ரெஸ் எப்படி இருக்குன்றதை இப்போவே நீங்கள் டிசைட் பண்ணிடலாம். இப்போ நெக்லைனில் கூட சின்னதாக எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம். ஓகே, ஈவன் ஹெம்லைனில் இந்த கோட்டோட ஹெம்லைனில் கூட நீங்கள் எம்ப்ராய்டரி போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் இல்லஸ்ட்ரேட் பண்ணும்போதே ஆட் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம். ட்ரெஸ்ஸோட அழகு ஜாஸ்தியாகிட்டே போகும். இப்போ வந்து ஃபேஷன் வந்து ஹேர் கலரிங் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஹேர் கூட நீங்கள் ப்ளூ அடித்து வச்சுக்கலாம். இல்லை ப்ளூ ஆர் பிங்க் நீங்கள் போட்டு நீங்கள் உங்கள் கஸ்டமர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், நீங்கள் இது பண்ணலான்னு. ஈவன் மேபி ஒரு வளையல் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். ஆக்சசரிஸ் கூட ஆட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, மேபி ஷூஸ் கூட ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் இல்லஸ்ட்ரேட் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எண்ட் ப்ராடக்ட் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். அதனால தான் உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எல்லா ப்ராப்ளம்ஸையும் நம்ம இங்கேயே ஃபேஸ் பண்ணிடுறோம். மெட்டீரியல் கேல்குலேஷன், எவ்வளோ துணி நான் காகராக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். மேபி ஃபார் ஸ்கர்ட் ஒரு 3 மீட்டர்ஸ் வேணும். இந்த மாதிரி கோட்க்கு 2.5 மீட்டர்ஸ், ஸ்டோலிக்கு 1 மீட்டர், எம்ப்ராய்டரிக்கு இவ்வளோ பட்ஜெட். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ்க்கு போகலாம். மெட்டீரியல் பர்ச்சேஸ் அப்போ கூட நீங்கள் இந்த பிங்க் அண்ட் பர்பிள் கிடைக்கிற வரைக்குமே நீங்கள் ஹண்ட் பண்ணலாம். காம்ப்ரமைஸ் ஆகவே ஆகாதீங்க. ஏன்னா நம்ம இது வந்து உங்கள் கஸ்டமர் கிட்டேயோ இல்லை உங்கள் மைண்ட்லோ டிசைட் பண்ணிட்டீங்க, என் ப்ராடக்ட் டிசைட் பண்ணிட்டோம். அதனால இதில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஓகே, இல்லஸ்ட்ரேஷனோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. பென்சில் ஷேடிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வாட்டர் கலர் டெக்னிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 100 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். இந்த மாதிரி ஒரு 110 ஹெட் ஃபிகர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக யூ ஆர் ரெடி டு பிகம் அ டிசைனர்னு அர்த்தம். இந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலோ இல்லை சஜஷன்ஸ் இருந்தாலோ நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட்ஸ் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.